ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூயிங் மூன். நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறப்ப தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக அமையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டிங்கில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ளவுஸ் கட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மெஷர்மெண்ட்ஸை கரெக்டான விதத்தில் அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இனிமேல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டே இல்லாத அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் அதில் நான் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வர முடியும். நீங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு ப்ளவுஸ் டுட்டோரியல் வீடியோ பார்த்தாலுமே அதை முழுசாக பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. முழுசாக பார்த்தா மட்டும்தானே அந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அறகுறை விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்புறம் திடீர்னு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு 100 வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், பார்க்குற ஒரு வீடியோ நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் எந்த ஒரு டவுட்டும் வராது. ஸோ அதனால் இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ பார்த்தாலுமே ஒரு ப்ளவுஸ் டுட்டோரியல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாதாரண ஒரு பொழுதுபோக்குக்கு பார்க்குற வீடியோவே நம்ம ஃபுல்லாக பார்க்குறோமே, ஒரு டுட்டோரியல் வீடியோ நம்ம ஒரு தொழிலுக்காக இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ பார்க்கும்போது அதையே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒன்று அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கும். பட் அந்த டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் அது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த வீடியோ முழுசாக பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் போடுறோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணாமே போயிடுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கவே வேண்டாம். ஆனால் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களால் ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட உங்களால் முழுசாக பார்க்க முடிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச முழு விஷயத்தையுமே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? நிறைய வீடியோஸ் நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் எதுலேயுமே ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு தெளிவான விளக்கம் இதுதான், இப்படி தான் கட் பண்ணணும், இது வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது கூட யாரும் சொல்கிறது கிடையாது. நிறைய உங்களுக்கு மறைமுகமாக தான் இருக்குது. டைரெக்டாக இதுதான்ப்பா இது அப்படின்னு யாருமே சொல்லலை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி ஓகே நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த டெய்லரிங் ப்ளவுஸ் கட்டிங் இதில் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்கு மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை நான் போடுற வீடியோஸை இன்னையிலேருந்து நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கானது மட்டும்தான். ஸோ அவங்க முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறேன். அதெல்லாம் பார்த்து முடிக்கும்போது நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் தைக்க போகிற ப்ளவுஸ் செம ஃபிட்டிங்காக இருக்கும். ரொம்ப நல்லா தைப்பீங்க, சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன். அடுத்து வர்ற வீடியோஸில் ப்ளவுஸ் பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.